ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது குரூப் 4 அதோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4 என்னைக்கு நம்மளுக்கு நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ஜூலை 12th 2025, அதாவது சாட்டர்டே வந்து ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி இதுல இருந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது குரூப் 4 எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஒரு 25 to 35 கொஸ்டின் வந்து மிஸ்டேக் நிறைய இருக்கு அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டே இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் அவங்க கிட்ட இருந்தும் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே டஃப்பாக இருக்கு, அதனால வேகன்சியை அதிகப்படுத்தணும், அப்போதான் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார் வந்து வந்தது. அதனால ஆப்வியஸா ப்ரீவியஸா நடந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப்ல இருந்து இந்த கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. அதனால எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கு வேணா. கட் ஆஃப் மார்க் கம்பல்சரி கம்மியாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரும் டஃப் இந்த டைம் ப்ரீவியஸ் இயரை பார்க்கும்போது. அதே மாதிரி கொஸ்டின்ஸும் சில தப்பாக தான் இருக்கு. அதனால கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ரெடியூஸ் ஆக போகுது. அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும், எந்தெந்த பேசிஸ்ல இருக்கும், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் எல்லாமே நான் நிறைய யூடியூப் சேனல், அதே மாதிரி நிறைய ரெஸ்பாண்டன்ட், நிறைய ஆஸ்பிரண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன்ல இருந்து நான் இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். எக்ஸாக்டா இந்த கட் ஆஃப்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் பிலோ ஆர் 5 கொஸ்டின் அபோவ் இந்த ரேஞ்சில இருந்து தான் கட் ஆஃப் கம்பல்சரி வரும். அதனால எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்க எழுதின பேப்பர் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்ததுன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஜாப் வந்து செக்யூர் ஆகிடும். நம்ம கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். மொத்தம் இந்த இடத்துல 200 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு குரூப் 4ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த 200 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டின் நம்ம கரெக்டா இருந்தா கம்பல்சரி இந்த குரூப் 4 எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் ஜெனரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, அந்த டிஃப்ரெண்ட் டைப் செக்டருக்கு எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துருக்கேன். மேல், ஃபீமேல், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்க ஸ்டூடெண்ட், அதே மாதிரி டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி விடோ, அந்த கேட்டகரி எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மேல்னா கம்பல்சரி 140 கொஸ்டின் ஃபீமேல்னு சொல்லும்போது 143, பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 136 இருக்கணும். அதே மாதிரி டிசபிலிட்டி அந்த கேட்டகரி 141 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த பர்சன் 133 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். விடோ கேட்டகரி 131 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்க பிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 144, 141, 134, 136, 131, 128 இந்த மார்க்ஸ் இந்த கொஸ்டின் வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஜாப் வந்து செக்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட் எம்பிசி கேட்டகரியில 143 கொஸ்டின், 139 ஃபீமேல் கேட்டகரி, 132, 133, 129, 128 டிசபிலிட்டி இந்த கேட்டகரியில மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க, கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி ஜாப் அஷூரன்ஸ் உங்களுக்கு இருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மேல்ல கம்பல்சரி 138 இருக்கணும், ஃபீமேல்னா 136, பிஎஸ்டிஎம் 129, 131, 128, 126. பிசி முஸ்லிம் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து மேல் கேட்டகரியா இருந்தா 134 மார்க்ஸ் வந்து இருக்கணும், ஃபீமேல் 131, பிஎஸ்டிஎம் 129, 129, 128, 126. எஸ்சி அருந்ததியர் அந்த கேட்டகரி வந்து 133, 130, 129, 130, 126, 126. நெக்ஸ்ட் வந்து எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கட் ஆஃப் மற்ற கேட்டகரியை விட கம்மியாக தான் இருக்க போகுது. இந்த மார்க் வந்து இருந்தால் கம்பல்சரி நீங்க ஜாப் வந்து செக்யூர் பண்ணிடலாம். இதுல இருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின் முன்ன பின்னா இருக்கலாம், மற்றபடி எக்ஸாக்டா இந்த கட் ஆஃப் தான் வரப்போகுது. எஸ்டியா இருந்தா 128 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஃபீமேல் கேட்டகரி அவங்க வந்து 123, பிஎஸ்டிஎம் 122, டிசபிலிட்டி 121, எக்ஸ் சர்வீஸ்மேன் 120 கொஸ்டின், விடோ கேட்டகரி 118 கொஸ்டின். ஆஸ்பிரண்ட் நீங்க எந்த ஒரு பயமும் தேவையில்ல. இந்த டைம் வந்து கட் ஆஃப் மார்க் ரொம்பவே கம்மியாக தான் போகுது. ஏன்னா 2 கேட்டகரி இது மெயினா இருக்கு. என்ன ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின் பேப்பரும் இந்த வாட்டி டஃப் மற்ற ப்ரீவியஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி 25 to 35 கொஸ்டின் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கு. அதனால கட் ஆஃப் எந்த ஒரு பயமும் நீங்க பட வேண்டிய அவசியம் கிடையாது. கட் ஆஃப் மார்க் ப்ரீவியஸை விட கம்பல்சரி கம்மியா தான் இருக்க போகுது. எக்ஸாக்டா இந்த கட் ஆஃப் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுல இருந்து 2 or 3 கொஸ்டின் முன்ன பின்ன கம்மியாகலாம், இல்லைன்னா அதிகமாகலாம். இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் அதிகமா இருக்கு, இல்ல எக்ஸாக்டா இந்த கொஸ்டின் வந்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஜாப் வந்து அஷூரன்ஸ் இருக்கு. நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான்.